மரகத, இந்த கோயில்ல தான் ஜோசியம்லாம் கூட பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. மாப்பிள்ளை வீடும் பக்கத்துல தானே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த பெரிய மனுஷன் நம்ம பொண்ணை இங்கதான் கூட்டு வந்திருக்கணும். பாக்கலாம். அண்ணே, நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, இந்த மரகதம் யாருன்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க பாரு. விஷயத்தை கேள்விப்பட்ட எனக்கே அப்படி இருக்குது. ஒவ்வொரு தடவையும் மூச்சுக்கு 300 தடவை புனிதா புனிதா புனிதான அவ பேரை சொல்லி உசிரியை விட்டுட்டு இருக்கிற நீ, உனக்கு எப்படி இருக்கும்? தேய கட்டருமும் தேயன்னுவாங்க. அந்த மாதிரி நம்ம பொண்ண கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை கழிச்சு அவங்க பக்கம் இழுத்துட்டு போயிடுவாங்க போல இருக்கு. பாவம். ஆனா புனிதா இந்த மாதிரி செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மரகதா. அண்ணே, என்னென்ன பேசிக்கிட்டு இருக்க? இந்த ஜாதக விஷயம் புனிதா விருப்பப்பட்டு நடக்கிற மாதிரி எனக்கு தெரியலண்ணே. அப்படி இருந்தா என் பொண்ணு என்கிட்ட சொல்லாம இருப்பாளா என்ன? அதுதானே எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஆனா அப்படியே சாமர்த்தியமா பேசி பேசி அவங்க பக்கம் எழுதிட்டே போறாங்க பாரு. இப்படியே போச்சுன்னு வை மரகதா. ஐயோ அண்ணே, அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாண்ணே. முதல்ல என் பொண்ணை இங்க கூட்டிக்கிட்டு சம்பந்தி வந்திருக்காரான்னு பாருண்ணே. சம்பந்தியா? சம்பந்தி இந்த வார்த்தை உன் வாயில கேட்கும் போதே உடம்பெல்லாம் பத்துக்கிட்டு எரியுது எனக்கு. பாக்குற மரகதா, என்ன மீறி என்ன நடந்துருதுன்னு நானும் பாக்குறேன். அப்ப இதுக்கு வேற வழி இல்லையா? குடும்பத்துக்குள்ள உட்காந்து பேச வேண்டியத என்கிட்ட வந்து கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சரி, அப்ப நான் கிளம்புறேங்க. சரியா? இந்தம்மா. நான் வரேங்க. வரேன். எனக்கு என்னவோ. ஆஹா மரகதா, பாத்தி இல்ல ஜோசியது நான் சொன்னதுதான் கடைசியில நடக்குது மரகதா. உள்ளத்தா இருக்கிறாங்க போல இருக்குது. வா போய் 4 பேர் முன்னாடி நிக்க வச்சு நறுக்குன்னு 4 வார்த்தை கேட்டுருவோம். வா வா மரகதா. என்ன மாமா இப்படி சொல்லிட்டு போறாரு? ஆமாம்மா, உள்ளதானமா சொல்றாரு. மரகதா அங்க பாரு. இப்படியே எத்தனை நாளைக்கு தான் உங்க அம்மாவுக்காக நீயும் கபிலனும் பிரிஞ்சிருப்பீங்க? இது உங்களுக்கு நல்லதில்ல. பெத்தவங்களா நீங்க பிரிஞ்சிருக்கிறத பார்க்க எங்களுக்கும் கஷ்டமா இருக்குதுல்லம்மா. கொஞ்சம் யோசி புனிதா. பாத்திய மரகதம், பெத்தவங்கன்னு அவர் யாரை சொல்லி பேசுறாருன்னு புரியுதா மரகதம்? என்ன மரகதம் பார்த்துக்கிட்டு நீயும் பேசாம நின்னுகிட்டு இருக்கிற? பேசு. ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்க பண்றதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. புனிதா, நீ பயப்படாதம்மா, நான் இருக்கேன். அது என்னங்க அது? தப்பு பண்ணதெல்லாம் நீங்க, என்னவோ எங்க பொண்ணை பார்த்து நீ பயப்படாதன்றீங்க. என்னங்க இதெல்லாம்? ஒரு பெரிய மனுஷன் பண்ற காரியமா இது? என் பொண்ணு என் மேல பிரியமா இருக்கிறது உங்களுக்கு பொறுக்கல. மாய மந்திரம் எல்லாம் பண்ணி அவ மனச கலைக்கலான்னு பாக்குறீங்க. அம்மா. புனிதா, நீ அமைதியா இரு. என் பொண்ணு எனக்கு தெரியாம எதுவுமே செய்ய மாட்டா. இன்னைக்கு அவளை எங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்க பாத்தீங்களா? அம்மா தாயே. ஆஹா மரகதா, ஆனாலும் உன் சம்பந்திக்கு குசும்பு ரொம்பத்தான் அதிகம். எங்க கொண்டாந்து நிறுத்தி இருக்குன்னு பாத்தீங்களான்னு கேட்டீல்ல? அதுக்கு வார்த்தையால சொல்லாம செய்கையில பதில செஞ்சு காட்டுறாராமா. இங்க பாருங்கம்மா, நீங்க கோவப்படுற அளவுக்கோ இதோ நிக்கிறாரு நாச்சிமுத்து, அவர் உங்களை தூண்டி விடுற அளவுக்கோ எதுவும் நடக்கல. மாய மந்திரம் பத்தி எனக்கு எதுவும் தெரியாதுமா. புனிதாவுக்கும் கபிலனுக்கும் நீங்க சொல்லி நடந்த கல்யாணம். இப்போ உங்க விருப்பத்தினால அதே பிள்ளைங்க பிரிஞ்சும் இருக்காங்க. இது எவ்வளவு நாளைக்குன்னு தெரியல. அதனால தான் ஜாதகம் பார்க்கலாம்னு வந்தோம். ஜாதகம் பார்த்தா? ஜாதகம் பாக்குறது தான் பாக்குறீங்க. அதை இப்படி எங்களுக்கு எல்லாம் தெரியாம திருட்டுத்தனமா தான் பாப்பீங்களா? என்னங்க இது? மா, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அம்மா, நீங்க பேசுறது எனக்கு புரியல. எங்க வீட்டு மருமக ஜாதகத்தை பார்க்க நாங்க யாருக்கிட்ட சொல்லணும்?